Hello viewers, welcome to my channel Poongodi's Kitchen. இன்னைக்கு செட்டிநாடு டைப்பில் தேன்குழல் எப்படி செய்கிறதுங்கிறத சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த தேன்குழல் செய்கிறதுக்கு மெயினாக இந்த தேன்குழல் மாவு வேணும். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸுங்கிறத பார்த்துக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன். இதுக்கு 3 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். 3 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் உளுந்தம்பருப்பு. பச்சரிசியை அப்படியே அரைக்க போகிறோம். உளுந்தம்பருப்பை லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைக்க போகிறோம். ரொம்ப செவக்க வறுக்காதீங்க. லேசாக வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு அதையும் பச்சரிசியையும் உளுந்தம்பருப்பையும் சேர்த்து மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிக்கோங்க. ஒரு ஜல்லடையை வச்சு நல்லா சலித்து நைஸாக எடுத்து நீங்கள் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் அரைச்சிக்கலாம். இந்த தேங்குழல் மாவு அரைக்கிறதுக்கு அரிசி அரைக்கிற மிஷினில் கொடுத்து அரைக்கணும். கோதுமை அரைக்கிற மிஷினாக இருந்ததுன்னா இந்த தேங்குழல் செவந்து போயிடும், வெள்ளையாக வராது. அதனால் அரிசி அரைக்கிற மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுக்கோங்க. தேங்குழல் மாவு, அதுக்கப்புறம் சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு, பெருங்காயத்தூள், இது கொஞ்சமாக போடுவோம் டைஜஷனுக்காக. அதுக்கப்புறம் தேங்குழல் கட்டை இந்த மாதிரி 4 அல்லது 5 ஓட்டை இருக்கிற மாதிரி கட்டையாக இருந்தால் தான் உங்களுக்கு தேங்குழல் நல்லா வேகும். ரொம்ப நிறைய ஓட்டை இருந்ததுன்னா சரியாக வராது. தேவையான அளவுக்கு தேங்குழல் மாவை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இந்த தேங்குழல் மாவை அரிசி அரைக்கிறதுக்கு தனி மிஷின் இருந்ததுன்னா அதில் கொடுத்து அரைங்க. அப்படி கோதுமை அரைக்கிற மிஷினாக இருந்ததுன்னா அரிசியை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்குழல் மாவை அரைச்சி வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் செவக்காமல் இருக்கும். இப்போது தேன்குழல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 டம்ளர் தேங்குழல் மாவு ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக மாவை பிசையணும். தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு முறுக்கு புளிகிற அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும். இப்போது கையை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி தேங்குழல் கட்டைக்குள்ளே ஃபுல்லாக வச்சு மூடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேங்குழல் புளிகிறதுக்கு எண்ணெயை ஊற்றுங்க. நான் வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறின உடனே தேங்குழல் கட்டையில் இருக்கிற மாவை புளிய போகிறோம். சின்ன சின்னதாக ஒரு 2 சுத்து அளவுக்கு புளியலாம். நான் வச்சுருக்கிற இந்த மாவில் 4 தேங்குழல் கரெக்டாக புளிய வருது. எண்ணெய் சூடு ஏறின உடனே இந்த மாதிரி தேங்குழலை புளிஞ்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. தேங்குழல் நல்லா வெந்த உடனே இந்த நொர நொறையாக வருது பாருங்கள், அதெல்லாம் குறைஞ்சிரும். சவுண்டும் உங்களுக்கு கம்மியாகிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. இந்த மாதிரி ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமாக ஒவ்வொரு தேங்குழலாக நீங்கள் திருப்பி விட்டு அடுத்த சைடு வேக வைக்கலாம். ஒரு தேங்குழலாக மெதுவாக திருப்பி விடுங்க. 2 சைடும் நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு சத்தம் இல்லாமல் இருக்கும். இப்போ தேங்குழலை எடுத்து ஒரு டிஷ்யூவில் வச்சுட்டு அந்த எக்ஸஸாக உள்ள ஆயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ஆறின உடனே பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தேன்குழல் நல்லா முறுமுறுப்பாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டுக்கு யார் கெஸ்ட் வந்தாலும் நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வர்ற குழந்தைங்களுக்கு சாயந்தர நேரம் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இதை போல்
வீடியோஸ் பார்க்கணுன்னா, நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.